Assalamualaikum. Hello friends. Welcome to இல்லத்தரசி. இன்றைக்கி நம்ம சேனலில் சோஷியல் மீடியாஸ்லேயே ட்ரெண்டிங்காக இருக்கிற டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இந்த சூப்பரான டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காஃபி பண்ணுறதுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய 10 ரூபாய் நெஸ்காஃபி பேக்கெட் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் 3 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் செய்ய போகிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. காஃபி மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 6 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். கூடவே 5 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு அடிச்சுக்க போகிறோம். உங்ககிட்ட ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சு கூட அடிச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஸ்பீடில் இப்படியே கைவிடாமல் அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது சரியான பதம். அளவுகள் சரியாக சேர்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம இதை 3 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ கொக்கோ ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சமாக காஃபி மிக்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக மைலோ ஃப்ளேவருக்காக மைலோ பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து காஃபி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். 3 கப் எடுத்துருக்கிறேன். 3லையும் ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய்ச்சி ஆறின பால் 3/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இப்போ காஃபி க்ரீமை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுறலாம். கொக்கோ ஃப்ளேவரையும் சேர்த்துக்கிறேன். கூடவே இப்போ மைலோ ஃப்ளேவரையும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு சாப்பிடுங்க.
இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டல்கனா காஃபி ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் சூப்பரான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி.